எனக்கு புரியலை. இப்போ இந்த அம்மாவோட குழந்தை என்ன பண்ணும்? இப்போ தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும்? அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஆக்சுவலாக முழு விவரம் நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிற கஷ்டம் இது உண்மை அப்படின்றது. ஏன்னா இப்போ அந்த அம்மாவே இல்லையே. நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தற்கொலை எதற்குமே தீர்வு கிடையாது. தற்கொலையெல்லாம் சொல்லுது இப்போ கேவலமான, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு நிமிஷம், ஒரு நொடி, நீங்கள் சாகிறதுக்கு ஒரு நொடி தான். அந்த சாவை எதிர்கொள்ள நீங்கள் அந்த ஒரு நொடி துணியும் போது ஒரு நிமிஷம் நாம் யாருக்காச்சும் தேவையா அப்படின்னு யோசித்தாலே அந்த எண்ணம் வராது. அந்த குழந்தை விழுந்துச்சு, அதை காப்பாற்றினாங்க, அதெல்லாம் ஓகே. அப்போ அந்த அம்மா சரியாக கவனிக்கலை. ஏன்னா இப்போ நம்ம வீட்லேயே எப்போ அரசியாக இருக்கும்போது அவள் கீழே விழுந்தாலும் நான் டக்குன்னு என் ஒய்ஃபை தான் திட்டுவாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ நான் பக்கத்தில் விழுந்தா கூட என் ஒய்ஃப் என்ன தான் திட்டுவாங்க. திட்டாதா இங்கே யார் தான் இருக்கேன்? ஓகே, ஆமாம் பாப்பா விழுந்துருச்சு, திட்டுறாங்க, ஏற்றுக்கிறோம், ஓகே. பட் இந்த அளவுக்கு போகிற காரணம் என்ன? வெறுமனே சோஷியல் மீடியா மட்டும்தானா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஊர் வாய் எப்பயும் மூடவே முடியாது. அது ரொம்ப மோசமான காவாய், ரொம்ப நாரும் உடலை. நீங்கள் பல்லு விளக்காமல் யார் பக்கத்தில் போங்களேன், சத்தியமாக வர ஒரு மனுஷன் கூட வரல. உங்கள் வீட்டு வளர்க்குற நாய் கூட வராது. ஏன் நாய், பூனை, காக்கா, எறும்பு எதுவுமே வராது. அதோட கேவலமான வாய் தான் இந்த ஊர் வாய். உங்களுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யாருன்னு தெரியாத அப்படி வச்சு சொல்கிறத விட என்ன வச்சு சொல்கிறேன். இன்ஜினியரிங் 12th முடிச்சு இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு வாய் இருந்துச்சு. இன்ஜினியரிங் முடிச்சு வேலை தேடும் போது ஒரு வாய் இருந்துச்சு. வேலை முடிஞ்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு வாய் இருந்துச்சு. ஒரு வாய் பேசுகிறத நான் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அது எவ்வளோ வலிக்கும் அப்படின்றது உண்மையிலே இதே மாதிரி அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு ஃபோன் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா 8 வருஷமா ஒரே பழைய ஃபோனையே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரே ஒரு ஃபோன் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன். முடிஞ்சு சோழி முடிஞ்சு. சென்னையில் செட்டில் ஆகிட்டான்டா, உண்மையாக வாழ்கிறான். 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கான். ஏது 2009 2024 வரைக்கும் நான் யார் என்ன யூடியூப்பில் வியூஸ் போய் ஏற்றுறக்காக காசு சம்பாதிக்கிறா வீடியோ போடுறான்டா பேசின அத்தனை வாங்கிடும். 1 லட்ச ரூபாய் ஃபோன் வாங்கியிருக்கான். பெரிய ஆள் ஆகிட்டான். இன்னும் பேசலாம் சரி. அதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டே இருந்தாலும் நம்மளால் ஓடவே முடியும். நாம் யாருக்கு முக்கியம்? நம்மளை பேசுகிறாங்க, ஒரு 100 பேர் பேசுகிறாங்க, நம்ம பிடிக்காதவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு யாரை பிடிச்சிருக்கு, நம்மளை யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொன்னேன்ல, அதே மாதிரி தான் என்னோடய பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோடய ஒய்ஃபும், என் பாப்பாவும், எங்கள் அம்மாவும், என் ஃபேமிலியும், என்னை சுற்றி இருக்க என் ரிலேஷனும், என் ஃப்ரெண்ட்ஸும். இந்த 2100 சப்ஸ்கிரைபரில் அவங்கெல்லாம் தான் இருக்காங்க. அவங்க இருக்கிறனால தான் நான் இன்னும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எவ்வளவோ பேர் என் லைஃப்பில் நான் கடந்து வந்திருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஆசைப்பட்டு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க. எனக்கு ஆடணும்னு ஆசையாக இருக்குது, பாடணும்னு ஆசையாக இருக்குது. சும்மா முன்னாடி போயிட்டு கேவலமாக உனக்குலாம் என்ன பாட தெரியும், வாய்ஸே கேவலமாக இருக்குது, நரி மாதிரி இருக்குது, காக்கா மாதிரி இருக்குது, நீங்களாம் பாட முடியாது. நான் கை காலே இப்படி ஒழுங்காக நிற்கல, ஆள் பார்க்க கருவாக்கொட்டை மாதிரி இருக்குது, இப்படி இந்தியா இருக்க சொட்ட மண்டையாக இருக்க, நீ ஏன்னா எவன்டா ரசிப்பாங்க? இப்படி பேசுகிறது இந்த உலகத்தில் ரொம்ப 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 கேவலமான. ஜந்துக்களை விட, அதாவது ஜந்துக்கள் கூட 6 அறிவு கூட இருக்கும், பழிக்கு பழி வாங்கினா கூட நேருக்கு நேர் தான் வாங்கும், முதுக விட்டாது. நான் இதுக்கு வந்து ஜாம்பிகள் தான் சொல்லணும். ஜாம்பிகள் தான் மூளை இழந்து எவனை கடிச்சு கொத்தரலான்னு சுற்றுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஜாம்பிகளுக்கு நாம் ஏன் காது கொடுக்கணும்? அந்த அம்மா ஒரு நிமிஷம் அந்த குழந்தைய நினச்சி பார்த்துக்கலான்னு தோணுச்சு. எந்த சுச்சுவேஷன்லையுமே தற்கொலை தீர்வு கிடையாது. உங்களை மட்டம் தட்டுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா இதே இடத்துல வாயை திறந்து நான் அளவுக்கு இல்லை, ஒன்றை மாதிரி இல்லை, கேவலமாக நான் கிடையாது, இங்கே பாரு இவ்வளோ நல்லவன் இவ்வளோ நல்லவன், நீங்கள் உங்கள் வாயை திறந்து சொல்லப்படுங்க. இந்த பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது நீ நம்மளை 1000 கேள்வி கேவலப்படுத்துவானுங்களாமா, அசிங்கப்படுத்துவானுங்களாமா, நம்ம வந்து அமைதியாக
பொறுமையாக சரிங்க பேசிட்டு வந்துடணும். அதே சிரிச்சிட்டு உங்களுக்கும் நான் கேவலம் இல்லைங்க ஏங்க நான் எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேவலமாக டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க தப்பாக. ஏன்னா அவங்க வயசில் மூத்தவங்களா ஏன் அவங்க வந்து பணத்தில் மூத்த பெரியவங்களா ஏன் சின்ன பசங்களாக இருக்கட்டுமே அவங்க தூக்கே கிட்ஸே நிறைய கிண்டல் பண்ணிக்கிறாங்க பூமர் அப்படின்னு. ஆனால் அதே பசங்க தான் என் வீடியோ ஷேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டே வித்தியாசம் தான். நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றது தான் சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ நல்ல விதமாக நடந்தாலும் அது வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி உங்களை குத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. உங்களை அவங்க பிடிக்கலை அவங்க மட்டம் தட்டுன்னு கேவலப்படுத்தணும்னு நினச்சிட்டாங்கன்னா உங்களை கேவலப்படுத்தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அவங்கள தாண்டி சில பேர் உங்களை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட விருப்பமே அவங்கள ரசித்து என்ஜாய் பண்ணுறவங்கள மறைச்சி உங்களை எப்படியாச்சும் கேவலப்படுத்தி கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. ஆனால் ரசிக்கிறவங்க அதையும் தாண்டி உங்களை ரசிக்கிறனால தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும். ஸோ உங்களை ரசிக்கிறவங்கள நீங்கள் ருசிக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் ரொம்ப ரொம்ப சுவையாக அமையும். திருப்பியே சொல்கிறேன், இந்த அம்மாவுக்கு ஆழ்தரங்கள் சொல்கிறத வேறு வழி இல்லை. ஆனால் அந்த குழந்தை என்ன பாடுபட போகுது அப்படின்றத நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன தீர்வு தர போகிறாங்கன்னு தெரியல. சோஷியல் மீடியாவில் வாழ்க்கை வந்து நல்லா பேசலாம், நான் வாழ்ந்து காட்டுறது நான் எப்பயே சொல்கிறேங்க, வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டும்தாங்க கொண்டு வருது. நம்ம சேனலோட தலையாய மந்திரமே இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸே அதுதான். இன்றைக்கி வேணால் என்கிட்ட காரு பங்களா வீடு எதுவுமே இல்லாமல் வரலாம், ஒரு நாள் அது வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் எனக்கு எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை போட பழகுங்க. ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நினச்ச எல்லாமே உங்கள் உழைப்புக்கு முன்னாடி தூசு மாதிரி வந்து நிற்கும். அன்றைக்கி உங்களுக்கு பேசின இந்த வாயெல்லாம் காவாயெல்லாம் தொடச்சி தூரம் இருந்து சுத்தம் பண்ணியிருப்பீங்க. அந்த காவாயெல்லாம் அங்கே நாரிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அனுபவ எனக்கு திசை சொல்கிறதுனா காதலன் தயவு செஞ்சு என்றைக்கும் பாசிட்டிவாக மட்டும் இருங்க.